ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இது வந்து சாரியோடைய ப்ளவுஸ். ஓகேங்களா? இது வந்து 3/4 ஸ்லீவ். இந்த 3/4 ஸ்லீவ் வந்து இது வந்து கொஞ்சம் முந்திக்கு மேலே வந்ததுனால கொஞ்சம் 1 மீட்டர் இருக்குது இந்த சாரீ ப்ளவுஸு. அதனால வந்து இதில் 3/4 ஸ்லீவ் வருது. பாருங்கள், இந்த ஸ்லீவோடைய லென்த் வந்து 15 இன்ச்சஸ் வந்துருச்சு. எனக்கு வீடியோ போடுற ஐடியா இல்லை, அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவ் கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அந்த ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு மீதி வந்து பாடி எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது கீழே வந்து பெரிய பார்டர் வந்தது, இந்த மாதிரி பார்டர் வந்தது. இந்த பார்டர் வந்து இந்த சின்ன பார்டர் வந்து நெக்குக்கு வைக்கிறதுக்காக நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இது பேக் போடுறோம். சரிங்களா? இப்போ ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம். இது பேக் பீஸ். ஓகேங்களா? பேக் பீஸ் போட்டிருக்கோம், ஒரு ஃபோல்டிங் வர மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பேக் மார்க் பண்ணணும். பேக் ஹைட் வந்து 14 இன்ச்சஸ், 14.5. ஓகேங்களா? 14.5ல 15.5 மார்க் பண்ணணும். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டரில் வந்து மார்க் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்புறம் பேக் நெக்கு மார்க் பண்ணணும். பேக் நெக்கு வந்து 6. ஓகேங்களா? இந்த இன்ச் டேப் ஒன்ஸ் இப்படி வச்சுட்டிங்கன்னா எடுக்காதீங்க, மார்க் பண்ணிவிட்டு எடுங்க. 14.5க்கு வந்து 15.5. ஓகேங்களா? 15.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டு நெக்கோடைய டீப் மார்க் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் ஸ்லீவோடைய ஆம் வந்து 5.5 மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் வந்து 22னா 11. ஓகேங்களா? 11ல் ஒரு மார்க்கிங், 12ல் ஒரு மார்க்கிங் பண்ணிடணும். சரிங்களா? முதல்ல ஹைட் மார்க் பண்ணிட்டோம், அப்புறம் பேக் நெக்கு மார்க் பண்ணோம், ஸ்லீவோடைய ஆர்ம் மார்க் பண்ணோம். சரிங்களா? இப்போ வந்து நெக்கு மார்க் பண்ணுறோம். 2.5. இது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது 2.5 நெக்கு. ஷோல்டர் வந்து 3.25னா 3 இன்ச்சஸ் 2 பாயிண்ட். ஓகேங்களா? மார்க் பண்ணிடுறோம். இந்த ஷோல்டர் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள். அளவு ப்ளவுஸில் வந்து ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்து எக்ஸஸாக வந்து 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இது பேக் மார்க் பண்ணிட்டோம். பேக் மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு பாக்ஸ் போடணும். ஸ்கேல் இப்போ பாருங்கள், நெக்குக்கு பாக்ஸ் போட்டுடணும். பாக்ஸ் போட்டு 1/2 இன்ச்சு ஷேப் எடுத்துக்கணும். பாருங்கள், 1/2 இன்ச்சு ஷேப். ஓகேங்களா? இப்போ ஆமுக்கும் பாக்ஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே 1.5 ஷேப் மார்க் பண்ணணும். ஏன்னா இது வந்து பேக் பீஸு, அதனால ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச்சு, பேக்குக்கு வந்து 1.5. ஏன்னா இது பேக் மட்டும் மார்க் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே ஷோல்டர்லேருந்து 1.5 மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து விஷ் ஷேப் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணாதீங்க. இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணலாம். சரிங்களா? இங்கேருந்து நெக் ஃப்ரண்ட் ஹைட் வச்சுட்டு இங்கே பாருங்கள், கீழ் பீஸ் எவ்வளோ கிளாத் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து 15 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு போதும். சரிங்களா? ஃப்ரண்ட் ஹைட்டு பேக் ஹைட் வந்து 14.5, ஃப்ரண்ட் ஹைட் வந்து 14 இன்ச்சஸ். இப்படியே ஒன்ஸ் இன்ச் டேப் வச்சுட்டிங்கன்னா எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு எடுங்க. சரிங்களா? ஆர்ம் வந்து 5.5, ஃப்ரண்ட்டு நெக்கு 6. முதல்ல மார்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது இது என்னன்னு, மார்க் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு எது மார்க் பண்ணுறேன்றதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முதல்ல ஃப்ரண்ட் ஹைட்டு 14 இன்ச்சஸ் வச்சுட்டு -2. ஓகேங்களா? நீங்கள் ஸ்கேல் வச்சு இப்படி போட்டுக்கோங்க. டாட்டாக போடுங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டோம். முதல்ல ஹைட்டு -2, ஃப்ரண்ட்டு 2 சைடு, அப்புறம் ஃப்ரண்ட்டு நெக்கு ஆர்ம், இது மட்டும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதுலேருந்து 2.5, இதுதான் ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா? இதுலேருந்து 2.5 மார்க் பண்ணிவிட்டு இதை பாக்ஸ் போட்டுக்கணுங்க.
லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்லீவ் தனியாக, பேக் தனியாக, ஃப்ரண்ட்டு தனியாக தான் நம்ம மார்க் பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? நம்ம அதுக்கு 3.25 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, 3 inch 2 point, அது மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ஷோல்டர், இது ஃப்ரண்ட் நெக். ஓகேங்களா? இது ஆமுக்கும் சேம் அதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு நம்ம இங்கே 1.5 வச்சோம் இல்லைங்களா, இங்கே வந்து 1 inch வைக்கணும். இது ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து 1.5 மார்க் பண்ணிவிட்டு இப்படி கர்வ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்லேருந்து 4. ஓகேங்களா? நம்ம ப்ளஸ் போட்டு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அது இங்கே பாருங்க. ஃப்ரண்ட்லேருந்து இது ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் வந்து 22 வச்சோம், 11 ஒரு மார்க்கிங், 12 ஒரு மார்க்கிங். இது ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்படி இந்த ப்ளஸ்லேருந்து சைடில் ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த ப்ளஸ்லேருந்து ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கணும். டெஃபினட்டாக இங்கே வி வரணுங்க. இந்த வி கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு இங்கேருந்து நம்ம டாட் மார்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு 1/2 inch வச்சு ஷேப் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? இது பேக் பீஸுங்க, இது பேக் பீஸு, இது ஃப்ரண்ட் பீஸு. ஓகேங்களா? லைனிங் ப்ளவுஸுன்னும் போது நீங்கள் இந்த மாதிரி பேக் ஸ்லீவ் தனியாக, பேக் தனியாக, ஃப்ரண்ட்டு தனியாக தான் கட் பண்ண வேண்டியது வரும். எப்படி கிளாத் இருக்குதுன்றத வந்து நீங்கள் பார்த்து போடுங்க. மெயினாக வந்து பேக் தனியாக கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணணும், நம்ம சேம் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணி கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதையும் கட் பண்ணணும். பேக் தனியாக, ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ண தயவுசெய்து பார்த்து பண்ணுங்கள். கட் பண்ணும்போது மிஸ் ஆகிட போகுது. இப்போ நம்ம பேக் கட் பண்ணுறோம்.